ஸ்ரீ குருபியோ நமக. தசகம் 7. இதுவரைக்கும் விராட் புருஷரோட தோற்ற காட்சியை விவரிச்சாரு பட்டதிரிகள். அந்த அவரோட திருமேனியில் 14 உலகமும் இருக்கிறதா சொல்லி எந்தெந்த அங்கங்களில் எந்தெந்த உலகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அந்த 14 உலகங்களில் வாழ்கிற ஜீவராசிகள் அவங்களும் அந்த திருமேனியில் இருக்காங்க அடக்கம் அப்படின்னு சொன்னார். அப்படி எந்த ஜீவராசிகள் எல்லாமே இருந்தாலும் அந்த ஜீவராசிகளோட எந்த பாவ காரியங்களும் திருமேனியில் ஒட்டாமல் எந்த தோஷமும் அண்டாமல் ரொம்ப தூய்மையாக பிரகாசமாக அந்த பகவான் திகழ்கிறாரு அப்படின்னு சொன்னார். அடுத்து 7வது தசகமாக இன்று அவர் படைப்பு தொழிலை ஆரம்பிச்சிட்டாரு. விராட் புருஷ ரூபத்தில் இந்த பிரபஞ்சத்தில் வந்த குருவாயூரப்பா, நீ சத்தியலோகத்துக்கு மேலே பிரம்மாவா தோன்றின. அந்த பிரம்மாவா தோன்றினதுக்கு அப்புறம் அந்த பிரம்மாவுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்ச. அதாவது மகாபிரளய காலத்தில் உன்னோட நாபி கமலத்திலேருந்து தான் பிரம்மா வந்தார். உன்கிட்டேருந்து வந்தவர் உன்னோட திருமகனாக தானே கருதப்படணும். அப்பன்னா அவரும் உன்னோட திரு உருவந்தான், உன்னோட திருமேனி தான் அப்படின்னு சொல்லி பிரம்மாவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. குருவாயூரப்பா, நீ பிரம்மாவை படைச்ச உடனே பிரம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தன்னை சுற்றி அண்டமெல்லாம் நீராக இருக்கிறத பார்த்தாரு. பார்த்துட்டு அவருக்கு என்ன பண்ணணும், எதுக்காக நாம் இங்கே இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாததுனால விழிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போது நீ அசரீரியா தவம் செய் அப்படின்னு சொன்ன. இதை கேட்ட உடனே பிரம்மா, சரி நாம் தவம் செய்ய ஆரம்பிக்கலான்னு சொல்லி பல்லாயிரக்கணக்கான தேவ வருடங்கள் தவம் செஞ்சார். இந்த தவத்தோட பலனா நீ வைகுண்டத்தோட காட்சியை அவருக்கு காமிச்ச. பிரம்மா அந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு பிரமிச்சு போய் இருந்தார். உன்னோட வைகுண்ட லோகம் எவ்வளோ பிரகாசமாக இருந்தது, அதில் நித்திய சூரிகள் எப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாங்க, அங்கே மகாலட்சுமியோட திருமேனி எப்படி இருந்தது, அவங்க எப்படி நித்திய சூரிகளுக்கு உனக்கு தேவையான கைங்கரியத்தை சொல்லி ஆணை பிறப்பிச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத எல்லாமே பிரம்மா தான் கண் முன்னாடி காட்சியாக கண்டார். அது மட்டும் இல்லை, இவங்க எல்லாம் சூழ்ந்திருக்க ரத்தினங்களால் ஆன ஆசனத்தில் சங்கு சக்கர எல்லா ஆயுதங்களோடையும் நிறைய ஒளி மிகுந்த ஆபரணங்களை தரிச்சுக்கிட்டு நீ அங்கே அமர்ந்திருந்த. உன்னை பார்த்துட்டு பிரம்மாவுக்கு மூச்சே வரலை. உன்னை தரிசனம் செஞ்சு உன் விழிகளிலிருந்து வர்ற அந்த காந்தமான பார்வையை பார்த்து அவர் கண்களில் நீர் ததும்பிச்சு. அந்த நீரோட உன்கிட்ட பிரார்த்தனை பண்ணாரு, பகவானே, நான் எதற்காக படைக்கப்பட்டேன், என்னோட வேலை என்ன, நான் எதற்காக இங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டார். அதற்கு நீங்கள், பிரம்மதேவா, நான் உனக்கு தேவையான ஞானத்தை தந்தோம், நீ படைப்பு தொழிலை ஆரம்பிச்சிரு. உனக்கு நீ கர்மாவை செய்கிறதுனால இந்த படைப்பு தொல்லை எந்த ஏற்றத்தாழ்வும் வராது, உனக்கு அதனால் எந்த பாவங்களும் வராதுன்னு சொல்லி பிரம்மாவுக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் கொடுத்து அவரோட தொழிலை ஆரம்பிக்க சொல்லி நீங்கள் ஆணையிட்டீங்க. பிரம்மாவுக்கு அனைத்து காட்சிகளும் காட்டி கொடுத்த நீங்கள் அந்த வைகுண்டம் புக எங்களுக்கும் அருள் புரியக்கூடாதான்னு சொல்லி பட்டதிரிகள் இந்த தசகத்தை முடிக்கிறாரு. வைகுண்டம் போகிற அந்த ஆசிகள் நமக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நானும் முடிக்கிறேன். ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம்.